திமுக தலைவர்கள் எல்லாம் அடுத்த முறை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கணும், அப்புறம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னாக்க நீங்க எல்லாம் உங்களுடைய அராஜக போக்கும் அரசியல் நாகரிகமற்ற பேச்சையும் பண்பில்லாத அணுகுமுறையும் நீங்க மாத்தாத வரைக்கும் நீங்க எல்லாம் எத்தனை தேர்தலில் நின்னாலும் ஜெயிக்கவே போறதில்லை. நேற்றைய தினம் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதிக்கு வந்து மக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோவை கட்டாயம் எல்லா மக்களும் பாருங்க. இவங்கெல்லாம் திருந்துவாங்களா? நீங்க அடுத்து ஒரு வாய்ப்பு வந்தாக்க இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பேசுறாரு பேச்சுல, இன்னைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை வந்து ஒரு மேல அவன் இவன் இப்படி பார்த்தான் அப்படி பார்த்தான்லாம் பேசுறாரு. அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அவர்களுடைய தலைவராம் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் அவர்கள், அவர் வந்து மாண்புமிகு இதெல்லாம் போட்டு பேச தெரியுதுல. உங்க பையனுடைய வயசு அவருக்கு 73 வயசு, உங்களுக்கு அவரை போய் அண்ணன் அப்படின்னு சொல்றீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முதலமைச்சரை வந்து அவன் இவன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த போக்குல நீங்க வந்து சொல்றீங்க 4 மாசத்துல தேர்தல் உறுதியா வருது அப்படின்னு. 4 மாசம் இல்ல 5 வருஷத்துக்கு இந்த கட்சி நிலைச்சு ஆட்சி பண்ணாலும் கூட நீங்க இதே மாதிரி பேசிக்கிட்டே இருங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க கேன்வாஸே பண்ணாம மொத்த 234 ஸ்வீப் அப் பண்ணுவாங்க.